இனிமே இதெல்லாம் எதுக்கு? புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏன் மாலையை கழட்டி போடுற? உங்களுக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. எங்க வாங்க போலாம். எங்கடி போனோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்குங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது சத்தியமா லட்சுமி அக்கா தான். இவங்க யாருமே அக்காவை நம்பாம அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் எவ்வளவோ கெஞ்சி கதறி பார்த்துட்டேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சக்தி அக்கா பாவம் சக்தி. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கதறி எழுதுது இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது. வாங்க சக்தி போலாம். சுமாரு அண்ணே, இவ என்னண்ணே என்னென்னமோ பெண்ணாத்திக்கிட்டு இருக்கா? ஆமாண்டா, பாக்குறதுக்கு அவ அப்படியே லட்சுமி மாதிரியே இருக்கா. ஐயோ, மறுபடியும் மறுபடியும் மாதிரி மாதிரின்னு சொல்லாதீங்க. அவங்க லட்சுமி அக்கா தான். அவங்க உருவம், அவங்க பார்வை, அவங்க குரல், அவங்க ஒவ்வொரு அசைவு எல்லாம் அப்படியே இருந்தது. வேற 2 பேரை வெற்றிமா அம்மான்னு சொல்லி அவங்க முன்னாடி நிறுத்தினாங்க. அவங்கள பார்த்துட்டு இது என் வெற்றி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெற்றி மாமா போய் நின்ன உடனே அவர் அப்படியே கட்டி அணைச்சிட்டு நீங்க எல்லாரையும் பார்த்து நான் தான் லட்சுமி, நான் தான் லட்சுமின்னு கதறி அழுதாங்க தெரியுமா? ஏண்டி, செத்து போன உயிரோட வந்தான்னு புராண காலத்துல கூட கேள்விப்பட்டதில்ல. சரிடி, அப்போ அதோ அந்த இடத்துல ரத்த வாந்தி எடுத்து செத்து போனால, ஏண்டி அது யாரு? வெற்றி தான் கையாலேயே கொல்லி வச்சாரே, அது யாருக்குமா? ஆமா, முட்டாள்தனமா உளராத. எல்லா காரியமும் நடந்தது இதே வீட்டுல தான். அதுவும் நம்ம கண்ணு முன்னாடி தான் நடந்தது. நான் இப்ப எதுவுமே நடக்கலன்னு சொல்லலையே. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது யாரு? நான் தான் லட்சுமி லட்சுமின்னு சொல்றாங்களே, அவங்க யாரு? போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி எங்க எல்லாரையும் பார்த்து அடையாளம் கண்டு பேசினாங்களே, அவங்க யாரு? என்னை காப்பாத்துங்க, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்னு கதறி அழுதாங்களே, அவங்க யாரு? அவ யாரா இருந்தா நமக்கு என்ன? எல்லாருமே ஒரே மாதிரி கனவு காண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நமக்குள்ள நிஜமா வாழ்ந்தவ கனவா காணாம போயிட்டா. யாரோ ஒருத்தி லட்சுமி மாதிரி இருக்காங்கிறதுக்காக, நம்மள பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்கிறதுக்காக அவளை லட்சுமியா ஏத்துக்க முடியுமா? சொல்லணும். அவ ஆந்திரா போலீஸால தேடப்படுற குற்றவாளின்னு போலீஸ் சொன்னதும் காதல் வேலையானு. நெடில் எப்பவுமே நிஜமாகாதானு? இங்க பாரு அனு, செந்தில் வேலையும் மதுவையும் நம்பி ஏமாந்தது போதும். இனிமே யாரையும் நம்பி ஏமாற தயாரா இல்ல. ஏய், செத்து எரிச்சதுக்கு அப்புறம் உயிரோட வந்திருக்கான்னு நம்புறது உனக்கே கொஞ்சமாவது முட்டாள்தனமா தெரியல? இழந்ததெல்லாம் போதும். இனிமே யாரையும் நம்பி நாங்க இழக்க தயாரா இல்ல. ஐயோ, நீங்க எல்லாரும் கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஆனா அவங்க யாரோ ஒருத்தங்கன்னு என்னால நினைக்கவும் முடியல. அக்காவோட மரணம் ஒரு கெட்ட கனவா இருக்கணும்னு மட்டும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கடவுள் இருக்கிறது மட்டும் உண்மையா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது லட்சுமி அக்கா தான் இருக்கணும்னு கடவுள்கிட்ட கண்டிப்பா கேட்பேன். ఏంట్రా ఎక్కడా నేను అడిగింది తీసుకొచ్చారా లేదా? నీకు నచ్చిన మందు అక్కర్లేదురా. అమ్మాయి ఎక్కడా? ఏం చేస్తున్నారా? నాకు తెలుసునా. ఏంట్రా రావేనా? చూడటానికి బానే ఉందిరా రోయ్. సరే సరే. ఏంటినా నచ్చిందా? ఏంట్రా ఇలా అడిగేసావు? బానే ఉందిలే. రామ్మా రా.
తప్పించి వెళ్ళిపోయారు. ఏ రోజైనా నా చేతిలోనే నీ చావు. వదలనురా, వదలను. இல்லங்கய்யா, இவர் சொல்ற பொண்ணு நான் இல்ல. இவர் பொய் சொல்றாரு. நான் ஆந்திரா பொண்ணு இல்லங்கய்யா. நான் இந்த ஒரு பொண்ணு, நம்ம ஒரு பொண்ணுங்கய்யா. கொஞ்சம் பொறுமையா இருமா. கோர்ட்ல இப்படி எல்லாம் சத்தம் போடக்கூடாது. ஐயோ இல்ல சார். சார், அவர் சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கறப்ப சொல்லுமா. இப்ப அவரை பேச விடுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். அப்பவே உங்க தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு வந்துட்டாங்களா? இல்ல சார், அதுக்கப்புறமும் அங்க இங்கன்னு மறைஞ்சு தான் வாழ்ந்தாங்க. நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா இவங்க எங்க கண்ணில் சிக்கவே இல்லை. கொஞ்ச காலம் கழிச்சு இவ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதா எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. వాడు ట్రీట్మెంట్కి వచ్చారు సార్. డెంగ్యూ ఫీవర్ 1 వీక్ ఇక్కడే అడ్మిట్ అవును సొన్నే. మీకు ఇన్ఫార్మ్ చేసిన విషయం వాడికి తెలిసిపోయింది. ఇక్కడి నుంచి తప్పించి వెళ్ళారు సార్. షట్. ఎన్ని రోజులకే వాళ్ళు మా కంట్ల నుంచి తప్పించుకుంటారు, నేను చూసుకుంటా. ఎనీవే, మీ ఇన్ఫర్మేషన్కి చాలా థ్యాంక్స్. ఓకే, థ్యాంక్ యూ సార్. ஹலோ, எவரு? சார், நீங்க தேடிக்கிட்டு இருக்க கொள்ள கும்பல் சக்கரையும் அவனோட குரூப்பும் பலநேர் ஃபாரஸ்ட்ல தான் இருக்காங்க. நீங்க போன உடனே அவங்கள பிடிச்சிடலாம். మీరు? நான் அவங்க குரூப்பால பாதிக்கப்பட்டவன். హలో హలో హలో. నువ్వు ఆ ఫారెస్ట్లోనే ఉన్నారా? వస్తాను. ஏன் கார்த்திகேயன் சார், அதுவும் ஆந்திரால தானா? ஆமா, சித்தூருக்கு பக்கத்துல. இந்த முறை எப்படியும் வெளியே கூட்டத்தையும் பிடிச்சிடணும்னு பக்காவா திட்டம் போட்டு நாங்க போனோம். ஆனா அந்த மருந்து கொடு. மாத்திரை போட்டுக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். போலீஸ்! ఆగుతావా లేదా? லக்ஷ்மி இல்ல இல்ல. நான் தாங்க உங்க லக்ஷ்மி. இது பாருமா, பெரும் வார்த்தையால இப்படி சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ லட்சுமிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு?